கருணக்குழம்பு புளிக்குழம்பு எப்படி வைக்கலாம் வாங்க பார்க்கலாம். நான் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்து, வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 3 தக்காளி கட் பண்ணி கொடுக்கும். தேவையான உப்பு கொடுக்கும். வத்தப்படியா 1 ஸ்பூன், வீட்டு மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போட்டுருக்கு. கருணக்கிழங்க வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேங்காய் வேணுங்கிறவங்க கொஞ்சம் நேரம் கொதிச்ச விட்டு தேங்காய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் ஊற்றுறேன். உப்பு உரப்பு பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை மல்லியில் போட்டு இறக்கிக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்காய் ஊற்றி வைப்பீங்களா இல்லை புளி மட்டும் ஊற்றி வைப்பீங்களா? வாழைப்பூ பொரியல் எப்படி வைக்கலாம் வாங்க பார்க்கலாம். முட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, சின்ன சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாகவும், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். இது தேவையான உப்பு போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வைப்போம். நல்லா தண்ணி வத்திருச்சு, வெந்துருச்சு. 4 முட்டையை ஊற்றிக்கலாம். இப்படி தண்ணி நல்லா வற்றி வரணும். வற்றி வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். முட்டை போட்டு வச்சுருக்கேன். கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு.